ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பொதுவாக இந்த மாலை வகுப்புல பகவத்கீதை அகாடமியின் சார்பாக நம்ம பகவத்கீதை ஸ்லோகம் படிச்சுட்டு வரோம். அப்போ பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்திலிருந்து 9ஆம் ஸ்லோகம் வரை, 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்திலிருந்து 9ஆம் ஸ்லோகம் வரை பகவான் எப்படி இந்த பூமியில் அவதரிக்கிறார், எதற்காக அவதரிக்கிறார், அவர் அவதாரம் செய்து இங்கே என்ன அற்புதங்களை செய்கிறார், இதை அறிந்து கொண்டால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன. அதாவது பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் அதில் 6ஆம் ஸ்லோகம் முதல் 9ஆம் ஸ்லோகம் வரை 6, 7, 8, 9 இந்த 4 ஸ்லோகத்தில் பகவான் எதற்காக அவதரிக்கிறார், சரி அவர் எப்படி இந்த பூமியில் இறங்கி வர்றார், பகவான் எப்படி இந்த பூமியில் இறங்கி வர்றார், அவர் இங்கே என்ன செய்கிறார், அதுக்கப்புறம் எதற்காக இங்கே வருகிறார், அவர் எதற்காக இங்கே வருகிறார், இங்கே என்ன செய்கிறார், இதனை அறிந்து கொண்டால் நாம் அடையக்கூடிய பலன் என்ன, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன நன்மை. அப்போ இந்த 4 ஸ்லோகத்துக்கும் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்புக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் 2 நாட்களுக்கு முன்பாக நித்யானந்த திரையோதசி, பகவான் நித்யானந்த பலராமரே இந்த கலியுகத்துல நித்யானந்த பிரபு அவதாரம் செய்தார். அப்போ அவர் எப்படி அவதாரம் செய்தார், ஏன் அவதாரம் செய்தார், எதற்காக அவதாரம் செய்தார், இதனை அறிந்து கொண்டால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன. அப்போ பொருத்தமாயிடுச்சா? கரெக்டா பொருத்தமாயிடுச்சு. அப்போ பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் 6ஆவது ஸ்லோகம், அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபிஷன் பிரகிருதிம் ஸ்வமதிஷ்டாப்ய சம்பவாமி ஆத்மமாயையா அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்மமாயையா. பகவான் என்ன சொல்றாரு, அஜ அப்படின்னா பிறப்பற்றவர், நான் பிறப்பற்றவனா இருந்தும், அவ்யயம் அழிவற்றவன், பகவான் பிறப்பற்றவர், பகவான் அழிவற்றவர். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன், நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் உயிர்வாளிகள் மத்தியில் தோன்றுகிறேன். சரி, எப்படி தோன்றாரு? அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சம்பதிஷ்டப்ய சம்பவாமி ஆத்மமாயையா. ஆத்மமாயையா என்ற என்ன அர்த்தம்னா, பகவான் அவர் சொந்த சரீரம் அதே ரூபத்தில் வருகிறார். அவர் உடல் மாற்றிக்கொள்வதில்லை, அவர் வேறு உடல் ஏற்றுக்கொள்றதில்லை, அவர் உடல் மாற்றிக்கொள்வதில்லை, அவர் பிறப்பதும் அல்ல அழிவதும் அல்ல. அப்படின்னா அவருடைய சரீரம் ஆத்மீகமானது. பகவான் தன் சொந்த சரீரத்தோட ஆத்மீக சரீரத்தோட வரார். இப்போ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்? ஜீவாத்மாவுக்கு நம்ம இந்த உலகத்துல வரும்போது ஒரு உடல் எடுத்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒரு உடம்பு எடுத்திருக்கோம். ஆனா பகவான் இந்த பூமியில வரும்போது அவர் நம்மள மாதிரி ஒரு உடல் எடுத்துக்கொள்வதில்லை, அவர் தன் சொந்த சரீரத்தில் வர்றார். அப்போ ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்? பரமாத்மா சொந்த சரீரம் வைத்திருக்கிறார், ஜீவாத்மாவுக்கு நம்ம வாடகை சரீரம் எடுத்துக்கிறோம். இந்த உடம்பு ஒரு வாடகை சரீரம் தான், இது சொந்தம் எல்லாம் கிடையாது. நம்ம தான் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது என்னுடையது, இது எனக்கு சொந்தம், இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த மனைவி எனக்கு சொந்தம், இந்த கணவர் எனக்கு சொந்தம், இந்த மாதிரி நாம் பொய்யாக சொந்தம் கொண்டுட்டு இருக்கிறோம், பொய்யாக சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில சொல்ல போனா நாம இந்த உடல் கிடையாது, நம்ம வாடகைக்காக ஒரு சரீரம் எடுத்திருக்கிறோம், டெம்பரவரி தான், வாடகை வீடு இல்லையா. இப்ப இங்க சத்சங்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, யாராவது வாடகை வீட்டுல இருந்தா ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், ஐயா எங்களுக்கு வீடு திரும்ப தேவை, நீங்க காலி பண்றீங்களா? ரொம்ப நாள் எல்லாம் அந்த வாடகை வீட்டுல இருக்க முடியாது. அவர் என்ன சொல்லுவாரு, வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் சொல்லுவாரு, உங்களுக்கு டைம் ஆகி போச்சு, இவ்வளவு நாள் உங்களுக்கு வாடகை கொடுத்துட்டேன், எனக்கு வீடு தேவை இருக்கு, நீங்க வீடை கொஞ்சம் காலி பண்றீங்களா? அப்போ அந்த வீடு நமக்கு
சொந்தமில்லை. அந்த வீடு நமக்கு நிரந்தரம் இல்லை. என்னைக்கா ஒரு நாள் அதை காலி செஞ்சுதான். சரி, அது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் நமக்கே என்ன தோணும், எவ்வளவு நாள் தான் நான் வாடகை வீட்டில் இருப்பேன்? இங்க இருக்கிற எல்லா குடும்பஸ்தரும் அவர் மலேசியாவில் இருந்தாலும் சரி, அவர் அரபு நாட்டில் இருந்தாலும் சரி, அவர் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, நம்ம வீடு கட்டணும், சொந்தமா வீடு கட்டணும். இன்னைக்கு எல்லாருக்கும் அதான கனவு. நாங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், என் விருப்பப்படி நான் ஒரு அழகாக ஒரு வீடு கட்ட வேண்டும். அப்போ யாருக்குமே வாடகை வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லை, யாருக்குமே வாடகை வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை. எல்லாரும் சொந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சரி, யாராவது வாடகை வீட்டில் இருக்க விரும்பினாலும் அதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிடு. யாராவது வாடகை வீட்டில் இருக்கலான்னு ஆசைப்பட்டாலோ ஹவுஸ் ஓனர் சொல்வாரு, ஐயா உங்களுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட் முடிஞ்சுது, நம்ம எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இந்த வீட்டில் இருப்பீங்கன்னு, இப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம். அதே மாதிரிதான் நம்ம ஜட உலகத்துல வந்திருக்கிறோம். இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இந்த ஜட உடலும் தற்காலிகமானது. ஒரு நாள் இதை நாம் விட்டு கிளம்பிதான் ஆகணும், விட்டுட்டு போய் தான் ஆகணும். அப்போ பகவானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, பகவான் இந்த பூமியில வரும்பொழுது அவர் தன் சொந்த சரீரத்தில் வருகிறார், அவர் உடல் மாறுவதில்லை. இப்போ என் உடம்பையும் ஆத்மாவையும் பிரிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, ஜீவாத்மாக்கள், நம்ம சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சிடலாம் இல்லையா? ஏன்? இந்த உடம்பு வேற, ஆன்மா வேற. அதனாலதான் இறந்து போனதுக்கு அப்புறம் போயிட்டியேன்னு அழுகிறாங்க. எங்க போனாங்க? அங்கேயே தான் படுத்திருக்கிறாங்க. ஆனா போயிட்டியே சொல்லாம போயிட்டியே அப்படின்னு அழுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சு விட்டது, ஆத்மா உடலை விட்டு பிரிந்து விட்டது. அப்போ ஆத்மா இந்த உடம்பை தற்காலிகமாக முட்டாள்தனமாக அறியாமல் நாம் உரிமை கொண்டாடுகிறோமே தவிர நம்ம இந்த உடம்பை எடுத்து செல்ல முடியாது. ஆனா பகவான் இங்க வரும்போது அவர் தன் சொந்த சரீரத்தில் வருகிறார். நம்ம இங்க வரும்போது ஒரு வாடகை சரீரம் எடுத்துக்கொள்கிறோம். அவர் பகவான் திரும்ப போகும்போது அதே சரீரத்தோட போகிறார். நாம இந்த உடலை விட்டு வேற உடம்புக்கு போறோம். இதுதான் பகவானுக்கு ஜீவனுக்குள்ள வித்தியாசம். அப்போ பகவான் பிறப்பற்றவர், அவர் இந்த பூமியில் இறங்கி, அவர் அழிவற்றவர், அவர் இந்த பூமியில் இறங்கி வரும்போது தன் சொந்த சரீரத்தில் வருகிறார். பகவானையும் அவரது ஆத்மாவையும் பிரிக்க முடியாது. பகவானது நாமம், ரூபம், அவரது லீலைகள், அவரது செயல்கள், அவரது உருவம் எதையும் பிரிக்க முடியாது. எல்லாம் ஆன்மீகமானது. கிருஷ்ணர் ரூபம் ஆன்மீகமானது, கிருஷ்ணருடைய நாமம் ஆன்மீகமானது, கிருஷ்ணருடைய செயல்கள் ஆன்மீகமானது, அவர் உடல் ஆன்மீகமானது. அதனால இதுல எதையுமே பிரிக்க முடியாது, எல்லாம் ஆன்மீகமானது. ரைட். சரி, அப்ப எதுக்காக வராரு? சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. இன்னைக்கு சத்சங்கத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பகவான் தன் சொந்த சரீரத்தில் வருகிறார், அவர் உடல் மாறுவதில்லை, அவர் அதே சரீரத்தோட வர்றாரு. இங்க சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகத்துல கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க, ஆன்மீகத்துல கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வராதவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், அவர் இந்த பூமியில வரும்போது நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்கிறாரு, அப்புறம் அந்த உடலை விட்டுட்டு மறைஞ்சிடுறாரு, இறந்து போயிடுவாரு. இதெல்லாம் இறைவனுக்கு பொருந்தாது. இதெல்லாம் அறியாமையினால் நிறுத்திக் கொள்றது. அறியாமையினால பகவானது சச்சிதானந்த ரூபத்தை, பகவானது ரூபம் சச்சித் ஆனந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அந்த ரூபத்தை உணராதவர்கள், அந்த ரூபத்தை அறிந்து கொள்ளாதவர்கள், அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் அரூபம், அவருக்கு உருவம் அல்ல. கடவுள் அருவமானவர், உருவம் அருவம். பக்தர்கள் கடவுளை உருவத்தால வழிபாடு செய்யறாங்க, பக்தர் அல்லாதவங்க அவர் உருவமற்றவர் நினைச்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய குறைந்த அறிவுனால, அறிவு பற்றாக்குறையினால. ஆனா பகவத்கீதையில பகவான் தெளிவாக சொல்கிறார், நான் சொந்த சரீரத்தில் இறங்கி வரேன். சரி, அப்போ பகவான் எப்படி இந்த பூமியில வராரு? தன் சொந்த சரீரத்துல வராரு. சரி, இங்க என்ன பண்றாரு? எதுக்காக வராரு? யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றேன், 7வது ஸ்லோகம், 4ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகம். யதா யதாகி தர்மஸ்ய, எப்பெல்லாம் மக்கள் தர்மத்தின் பாதை விட்டு விலகிறாங்களோ, யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா, பக்தி தொண்டிலிருந்து விலகும் போது
தர்மத்தின் பாதையிலிருந்து விலகும் போது அப்யுத்தானம் அதர்மஸ்ய, அப்ப அதர்மத்தை அழித்து தர்மத்தை புனர்ஸ்தாபனம் செய்வதற்காக எப்பெல்லாம் மக்கள் பக்தியிலிருந்து விலகிறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகிறாங்களோ, அப்ப மீண்டும் பக்தியை ஸ்தாபனம் செய்வதற்காக அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார். ஸ்ருஜாமியகம், நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். ஸ்ருஜாமியகம்னா நான் உள்ளவாறு தோன்றுகிறேன். எப்பெல்லாம் தர்மத்திலிருந்து பாதையிலிருந்து விலகி மக்கள் அதர்மத்தின் பாதையில போறாங்களோ, அப்போ பிரபுபா என்ன சொல்றாரு, தர்மம்னு சொன்னாலே அது உயர்ந்த தர்மம் பக்தி தொண்டு தான். பக்தி தொண்டை விட உயர்ந்த தர்மம் கிடையாது. அப்போ எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாதையிலிருந்து விலகிறாங்களோ, பகவானுடைய பக்தி சேவை விட்டு விலகிறாங்களோ, அறியாமல் தன்னை உடலோடு அடையாளம் செய்து கொள்கிறார்களோ, பௌதிக வாழ்க்கையில கட்டுண்டு சிக்குண்ட நிலைமையில பந்தப்பட்ட வாழ்க்கையில மாட்டிக்கொள்கிறார்களோ, அப்பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக பகவான் அவர் உள்ளவாறு தோன்றுகிறார். சரி சரி, அப்போ 6ஆம் ஸ்லோகம் சொல்லிடுத்து. 6ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்லிட்டார் அவர் எப்படி வரார், சொந்த சரீரத்துல வரார். 7ஆம் ஸ்லோகத்துல சொல்லிட்டார் எதுக்காக வரார், தர்மத்தை புனஸ்தாபனம் செய்யறதுக்காக வரார், பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்றதுக்காக வரார். சரி, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அதான் 8ஆவது ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், சாதுனாலே பக்தர்கள் தான். பக்தர்களை காப்பதற்காகவும், விநாசாய ச துஷ்கிருதி அசுரர்களை தண்டிப்பதற்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ பகவானுடைய ஒரே நோக்கம் பக்தர்களை முதல்ல காக்கணும். அசுரங்களை தண்டிக்கிறதுல ஒரு பெரிய வேலையே இல்லை. அதை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திகேயன், பார்வதி, சிவபெருமான், இந்திரன், எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க. அசுரங்களை தண்டிக்கிறதுக்கு தேவர்களே போதும், பகவான் நேரா வரணும்னு இல்லை. அப்ப பகவான் எதுக்கு வரார், பக்தர்களை காப்பதற்காக, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக, அப்புறம் அந்த பக்தர்களை துன்புறுத்தும் அசுரங்களை தண்டிப்பதற்காக, தர்மத்தை பக்தி தொண்டை மீண்டும் ஸ்தாபனம் செய்வதற்காக அவர் யுகந்தோறும் வரார். சரி, அப்போ ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ, அப்போ பலராமரும் அவர் சேவைக்காக வருவார். பலராமரும் பகவான் தான். ஒரு முறை சில பிரபுபாதர் இடத்துல கேட்டாங்க, பிரபுபாதரே, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம், கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம்? பிரபுபாதர் சொன்னார், நிறம் மட்டும்தான் வித்தியாசம். பலராமரும் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் இருந்து வேறானவர் அல்ல. பகவான் கிருஷ்ணர் ஷியாமசுந்தரன், வேணுகோபால், கிருஷ்ணன் ஆகர்ஷிதி கிருஷ்ணகா, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறமுடையவர். பலராமர் பௌர்ணமி நிலவு போல, பௌர்ணமி போல தேஜஸ். அப்போ கிருஷ்ணருக்கும் பலராமருக்கு என்ன வித்தியாசம்? நிறத்தில் மட்டுமே வித்தியாசம். பகவானின் முதல் விரிவங்கம் பலராமர். இந்த பலராமருடைய தத்துவம் எப்படின்னா, பகவானே சேவை செய்யும் பகவான், பகவானுக்கு சேவை செய்யும் பகவான் பலராமர். அப்போ பலராமர் எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை பண்றார்? ஆத்மீக லோகம், ஒட்டுமொத்த ஆன்மீக லோகம், வைகுந்த லோகங்கள், எண்ணற்ற வைகுந்த லோகங்கள், அந்த ஆன்மீக கிரகங்கள் எல்லாம் பலராமருடைய எக்ஸ்பான்ஷன், பலராமற்றிருந்து தோன்றியவை. எல்லா ஆன்மீக லோகங்களும், எல்லா வைகுந்தங்களும் யாற்றிருந்து தோன்றியது? பலராமரிடமிருந்தே தோன்றியது. அப்போ பலராமர் ஒட்டுமொத்த ஆன்மீக லோகமாக, ஒட்டுமொத்த ஆன்மீக லோகமாக தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் பகவான் நடக்கும்போது பாதுகையாகவும், அவர் அமரும் போது நாற்காலியாகவும், நிற்கும் போது குடையாகவும், அவர் சயனம் செய்யும் போது ஆதிசேஷனாகவும் பள்ளி கொள்றார். ஆதிசேஷன் அனந்தன், பகவான் நிற்கும் போது கொடையா இருப்பார், அவருக்கு நடக்கும்போது பாதுகை ஆயிடுவார், அமரும் போது நாற்காலி ஆயிடுவார், அவர் சயனம் பண்ணும்போது பாம்பு படுக்கை ஆயிடுவார். இப்படி தாசியம், சேவகன் என்ற முறையில் இந்த 5 விதமான ரசங்கள், பக்தியில 5 விதமான ரசம் இருக்கு. நம்ம மாதாஜிட்ட 5 விதமான ரசம்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? தக்காளி ரசம், கொள்ளு ரசம், அப்புறம் பைனாப்பிள் ரசம். அந்த ரசம் இல்லை இது. இந்த ரசம் என்னதுன்னா சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. பக்தியில் 5 ரசம். சாந்த ரசம், பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை தியானிப்பது. அது பலராமர்
ஒட்டுமொத்த ஆன்மீக லோகத்தையும் அவர் சாந்தரசம் மூலமா செய்கிறார். சாந்தரசம் மூலமா பகவானுக்கு சேவை செய்கிறார். தாசியன், ஆதிசேஷன், அனந்தன் என்ற ரூபத்துல பகவானுக்கு சேவகனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் சாந்த, தாசிய, வாத்சல்யம். பலராம் அண்ணா, பகவானுடைய அண்ணா என்ற முறையில் அவரு சக்கியரசம், நட்பு உறவு கொள்றார். சாரி, வாத்சல்யம், வாத்சல்ய ரசம். வாத்சல்யம் என்றால் கிருஷ்ணர் மேல பாதுகாப்பான அன்பு செய்வது. இப்போ வசுதேவர், தேவகி, யசோதாமா, நந்த மகராஜ், அது போல பலராமர் கிருஷ்ணருடைய அண்ணா என்ற முறையில் பகவானை நான் பாதுகாக்க வேண்டும், அவருக்கு சேவை செய்கிறார். அண்ணன் என்ற முறையில் வாத்சல்ய ரசம். அப்புறம் சக்கியம், ஒரு கோபர் என்ற முறையில் பகவானுடைய நண்பனாகவும் இருக்கிறார். பிருந்தாவனத்தினும் கோவர்த்தன மலை, யமுனா நதி அடிவாரத்தில் அவங்க கன்றுகளையும் பசுக்களையும் மேய்க்கும்போது பகவானுடைய நண்பனோடு நண்பனாக இருக்கிறார் பலராம். அப்புறம் அனங்க மஞ்சரி என்ற ரூபத்தில் ஒரு கோபியாக சேவை செய்கிறார். மாதுரிய ரசம். இந்த மாதிரி 5 விதமான ரசங்களையும் பலராமர் பகவானுக்கு சேவை செய்கிறார். அவர் எப்பவுமே சேவை செய்யும் பகவான். பலராமர் சேவை செய்யும் பகவான், கிருஷ்ணர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். லக்ஷ்மணன் சேவை செய்யும் பகவான், ராமர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். நித்யானந்தர் சேவை செய்யும் பகவான், சைத்தன்யர், கௌரங்கர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். அப்போ எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியில வராரோ அப்பொழுது அவருக்கு சேவை செய்வதற்காக, அவரை மகிழ்விப்பதற்காக, அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக பலராமர் உடன் வருகிறார். அவர் திரேதாயுகத்துல பகவான் வாசுதேவன் ராமராக தோன்றிய பொழுது ஆதிசேஷன், அனந்தன், பலராமன் லக்ஷ்மணனாக தோன்றினார். அவர் துவாபர யுகத்துல வாசுதேவன் கிருஷ்ணராக வந்த பொழுது பலராமரும் பலராமராக அவதாரம் செய்தார். அப்ப கலியுகத்துல அதே வாசுதேவன், அதே கிருஷ்ண பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்தார். அப்போ பலராமர் நித்யானந்த பிரபு அவதாரம் செய்தார். பிரஜேந்திர நந்தனஹோய் சச்சி சூத ஹொய்லசை பலராம் ஹோய்ல நித்தாய். பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதாவின் குழந்தையாகவும் ஜெகநாத மிஸ்ரின் குழந்தையாகவும் கௌரங்கராக தோன்றினார். பலராமர் நித்யானந்தராக தோன்றினார். அப்போ நித்யானந்தருடைய ஒரே குறிக்கோள் சைதன்ய மகாபுரு திருப்தி செய்வது, அவருக்கு சேவை செய்வது, அவரை மகிழ்விப்பது, அவரோடு அன்பு பரிமாற்றம் செய்வது, சைதன்ய மகாபுரு நோக்கத்தை நிறைவேற்றுவது, சைதன்ய மகாபுரு நோக்கத்துக்கு உதவி செய்வது. பகவான் என்ன ஒரு திட்டம் போட்டு இங்க வராரோ, பகவான் கிருஷ்ணர் என்ன ஒரு திட்டம் போட்டு இங்க வராரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும், அதற்கு உதவி புரிவதற்காகவும், அதில் பங்கு கொள்வதற்காகவும், அவரோடு அன்பு செய்வதற்காகவும் பகவான் கிருஷ்ணரோடு பலராமர் வரார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு இன்னும் கொஞ்ச நாள்ல கௌரவ பூர்ணிமா பண்டிகை வந்துடும். சைதன்ய மகாபுரி அவதார தினம். அப்போ சைதன்ய மகாபுரு இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியே நித்யானந்த பிரபு இந்த பூமியில வந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் சைதன்யரை அவதாரம் செய்ய போறாரு. அப்போ அவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று நித்யானந்த பிரபு இந்த பூமியில வந்தார். அப்போ இப்ப நம்ம பார்த்த மாதிரி பகவத்கீதையினுடைய 8ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொன்னார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆனா இந்த ஓரொரு யுகத்திலும், அது சத்தியுகமாகட்டும், திரேதாயுகமாகட்டும், துவாபர யுகமாகட்டும், இந்த 3 யுகத்துல பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் நேரடியாக அவதாரம் செஞ்சு அசுரங்களை கொன்னாங்க. சத்தியுகத்துல இரண்யாக்ஷன், இரண்யகசிபு என்ற கொடும் அசுரர்களை, ராட்சசர்களை பகவான் வராக அவதாரம் செய்தும் நரசிங்க அவதாரம் செய்தும் வதம் செய்தார். அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல ராம், லக்ஷ்மண் இவங்க 2 பேரும் ராவணன், கும்பகர்ணனை வதம் செஞ்சார். ஆகப்பெரிய ராட்சசர்கள். இந்த 6 அசுரர்கள் நம் இதயத்தில் கூட 6 கொடூரமான அனர்த்தங்கள். இந்த 6 அசுரங்கள் யாரை பிரதிநிதிக்கிறாங்க? இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன். இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. இரண்யாக்ஷன் பேராசையின் சொரூபம், இரண்யகசிபு பொய்யகங்காரத்தின் சொரூபம், ராவணன் காமத்தின் சொரூபம், கும்பகர்ணன் அறியாமையின் உருவம், சிசுபாலன் பொறாமை, தந்தவக்ரன் கோபம். இந்த 6 பெரும் எதிரிகள் நம்ம கூடயே இருக்காங்க. இந்த 6 எதிரிங்க நம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடைகளாக இருக்கு.
நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையா இருக்கும் 6 எதிரி. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய்யகங்காரம். இந்த 6 எதிரிகள். இவங்களை வீழ்த்துவது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப கொடூரமான எதிரிங்க. நம்ம இதயத்தில் குடிகொண்டு நம்மளை வீழ்த்துவதே ஒரு நோக்கமா இருக்கு. இந்த ஜீவாத்மாவை வீழ்ச்சி அடைய வைக்கிறதா நோக்கம். 6 எதிரிகள். அப்ப இந்த 6 எதிரி யார் வதம் பண்ணாங்க? இரண்யாக்ஷன் இரண்யகசிபுவை பகவானே வராக அவதாரமாகும் நரசிங்கரா வந்து வதம் செய்தார். ராவணன் கும்பகர்ணனை ராம் லக்ஷ்மணர் வதம் செய்தார்கள். சிசுபாலன் தந்தவக்கரனை கிருஷ்ணரும் பலராமரும் வதம் செஞ்சார்கள். அப்போ பகவான் 3 யுகத்தில் நேரடியாக அவதரிக்கிறார். அவதரிச்சு இந்த பெரும் எதிரிகளை அசுரங்களை கொன்று பக்தர்களை காக்கிறார். இப்போ கலியுகத்துல என்ன பிரச்சனைனா, இந்த 6 எதிரிகள் இருக்காங்க இல்லையா, நம்ம இதயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 எதிரிகளும் இதயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு பார்க்க போனா கலியுகத்துல எல்லார்கிட்டையுமே இந்த குணம் இருக்கு. நம்ம எல்லார்கிட்டையுமே இங்க கிட்டத்தட்ட ஒரு 88-90 பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே காமம் இருக்கின்றது, கோபம் இருக்கின்றது, பொறாமை இருக்கின்றது, பொய்யகங்காரம் இருக்கின்றது, பேராசை இருக்கின்றது, கர்வம் இருக்கின்றது, அறியாமை. இதெல்லாம் இதயத்துல வலுவா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ கலியுகத்துல இந்த அசுரங்களை கொல்லணும்னா எல்லாரையுமே கொல்ல வேண்டியது வரும். ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. கலியுகத்துல பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் அவதாரம் செஞ்சா இந்த 6 எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா கலியுக மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்காங்க. அப்படின்னு சொல்ல போனா கலியுகத்துல எல்லாரையும் கொல்ல வேண்டியது வரும். அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போட்டாங்க? கலியுகத்துல இந்த அசுரங்களை நம்ம கொல்லணும், ஆனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. என்ன பண்றது? இதுக்கு முந்தின யுகத்துல துவாபர யுகத்துல நான் சாரங்க வச்சிருந்தேன். கிருஷ்ணர் வந்து சாரங்கபாணி, பலராமர் கதாயுதன், கதாதரன், கதாதரன், ஹலாதரன். பலராமர் ஹலாதரன், கிருஷ்ணர் சாரங்கபாணி. இந்த ஆயுதங்களை கொண்டு துவாபர யுகத்துல எதிரிகளை கொண்டாங்க. சக்கரதாரி, சக்கராயுதம், சுதர்சன் சக்கரம், சக்கராயுதம் கொண்டு கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்துல அசுரர்களை கொண்டார். திரேத யுகத்துல கோதண்ட ராமர் கோதண்ட வச்சுட்டு தன்னுடைய அம்பலாலும் வில்லாலும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ராட்சசர்களை கொண்டு குவிச்சார். ஆனா கலியுகத்துல கிருஷ்ணரும் பலராமர் யோசிக்கிறாங்க, யாரை கொல்றது? கொல்லணும்னு போனா எல்லாரையுமே கொல்லணுமே. அப்ப கலியுகத்துல என்ன ஆயுதம்? அப்ப பகவான் முடிவு செய்யறார், கலியுக மக்களுக்கு ஒரே ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை கொண்டு பலராமா, கிருஷ்ணர் பலராமர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, பலராமா, கலியுகத்துல நாம ஒரு ஆயுதம் தான் எடுத்து செல்லணும். இந்த ஆயுதத்தை கொண்டு நாம் அசுரர்களை கொல்வதற்கு பதிலாக அந்த அசுர குணத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அசுரங்களை கொல்லணும்னா எல்லாரையும் கொல்லணும். அதனால கிருஷ்ணர் பலராமர் திட்டமிட்டாங்க, கலியுகத்தில் நம்ம போலாம், ஆனா நேரடியாக அவதாரம் பண்ண வேண்டாம், நம்ம மறைத்துக் கொள்வோம். கிருஷ்ணர் வந்து திரியுகா அப்படின்னா திரையுகா, 3 யுகத்துல மட்டும்தான் பகவான் நேரடியாக அவதரிக்கிறார். கிருஷ்ணரும் பலராமரும் 3 யுகத்துல மட்டும்தான் நேரடியாக அவதரிக்கிறாங்க. இந்த கலியுகத்துல அவங்க நேரடியாக அவதாரம் பண்ணாம தங்களை மறைத்து கொண்டு பகவானே பக்தனா வந்துட்டாங்க. பகவானே பக்தனாக, பக்தியின் சொரூபமாக பக்தனாவே அவதரித்து விட்டார்கள். அப்போ அவங்க கொண்டு வந்த ஒரு ஆயுதம் கருணை என்ற ஆயுதம். கருணையே உருவானவர்கள், கருணை கடல், கருணையே உருவானவர்கள். பரம கருணானா இவங்களை விட கருணை வாய்ந்தவங்க யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட கருணை கடல் சைதன்ய மகாபிரபு நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்திசே நமக. ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த கருணை கடலே சைதன்ய மகாபிரபுவே, கிருஷ்ண சைத்தன்யரே, நீங்க வந்து கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பகவான் கிருஷ்ணரே, நீங்களே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் அப்படின்னு ரூபகோஸ்வாமி பிரார்த்தனை செய்கிறார். நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்ல ஒருவர் ரூபகோஸ்வாமி. இந்த ஆச்சாரியர்ல ஒருவர் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர். நம்ம அடுத்து சத்சங்கத்துல தான் வாய்ப்பு கிடைக்கும் போது பூர்வாச்சாரியர் பத்தி, ரூபகோஸ்வாமி பத்தி படிக்கலாம். ரொம்ப அழகான லீலைகள்ல இருக்கு. சரி, அப்போ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு
கருணையை தான் ஆயுதமா கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த ஜட உலகத்துல மக்கள் எல்லாரும் நோய் பிடிச்சிருக்காங்க, இயல்பான நிலையில் இல்லை. கலியுகத்துல மக்கள் எல்லாருக்கும் நோய். என்ன நோய்னா, நானே அனுபவிக்க வேண்டும், நான் தான் கர்த்தா, நான் தான் எஜமானன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற பொய் அகங்காரம், பொய் கர்வம், பேராசை, இந்த நோயெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்ப இந்த நோயை குணப்படுறதுக்கு மருந்து வேணும். சரி, இப்போ சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் என்ன பண்ணாங்க? கருணையே ஆயுதமா கொண்டு வந்தாங்க. சரி, அவங்க கருணை அவதாரம், கருணாவதாரம். ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ துஜவரோ யுக தர்ம பாலோ. சைதன்ய மகாபுடைய தோள்கள் பறந்து விரிந்து இருக்கும். ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ, உருக்கிய பொன்னிறம், தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய பொன்னிறம் சைத்தன்ய மகாபிரபு. ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ, இந்த அகிலத்தோடைய ஆதாரம். துஜவரோ, பிராமண சேஷ்டிலையும் சிறந்தவர். யுக தர்மம், இந்த யுக தர்மம், இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக அப்ப அவங்க ஒரு மருந்து கொண்டு வந்தாங்க. அந்த மருந்து தான் பவ ஔஷதி. பவ ஔஷதினா நம்மளை பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, எல்லா விதமான பாவகாரியத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, நமக்கு பேரானந்தம் தரக்கூடியது பகவானுடைய ஹரிநாமம், அந்த நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த நாம ஜபத்தை, ஹரிநாம மகாமந்திரம், இந்த மகாமந்திரத்தை தான் ஒரு மருந்தா கொண்டு வந்திருக்கு. கலியுக மக்களை எல்லா விதமான துன்பத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், தொந்தரவுல பிரச்சனையிலிருந்து விடுவிக்கணுமா? கலியுக மக்கள் பூரா பிரச்சனையில தான் வாழ்றாங்க. பிரச்சனை, துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நிம்மதி கிடையாது, ஆனந்தம் இல்லை, இப்படிதான் வாழ்க்கை, சண்டை சச்சரவு. கலியுகம்னாலே கலகம் நிறைந்தது. அப்போ இந்த மக்களுடைய இந்த வியாதியை குணப்படுத்துவதற்காக பகவான் சைத்தன்யரும் நித்யானந்தரும் ஹரிநாமத்தை கொண்டு வந்தாங்க. எப்படி இந்த பூமியில தோன்றுனாங்க? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேஷோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரி மேற்கு வங்காளத்துல 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ண. அப்போ சைத்தன்ய சரித்தாமிர்தம் மிக அழகாக பறைசாற்றுகின்றது. பாப்பி தாப்பி யதாச்சிலோ, பாப்பி தாப்பி யதாச்சிலோ, ஹரிநாம உத்தாரிலோ, ஹரிநாம உத்தாரிலோ, தாரா சாட்சி ஜகாய் மதாய். சைத்தன்ய சரித்தாமிர்தம் என்ன சொல்லுது? நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, பாவிகளே கொடூரமான பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, மனிதர்களே கடைநிலை, அவன் கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தோம், மனிதர்களே கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்த பாவிகளே கொடூரமான பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பி தாப்பி யதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஹரிநாமம் கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சரித்தீர்கள் என்றால், இந்த நாம ஜபம் செய்தால், இந்த நாம சங்கீர்த்தனம் செய்தால், உடனடியாக ஒருவர் எல்லா பாவத்திலிருந்தும், அறியாமையிலிருந்தும், பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவார். சாட்சி வேணுமா? ஜெகாய் மதாய். சாட்சி என்ன இருக்கு? ஜெகாய் மதாய். அப்ப பாருங்க எவ்வளவு அழகான ஒரு லீலை. இந்த ஜெகாய் மதாய் போன்றவர்கள் 500 ஆண்டுக்கு முன்பாக மேற்கு வங்காளத்துல தோன்றியிருந்தார். இந்த ஜெகாய் மதாய் 2 பேரும் 500 ஆண்டுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல தோன்றியிருந்தாங்க. உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்க, உயர்ந்த பிராமண குலம். ஆனா பிராமண குலத்துல பிறந்து ஜெகாய் மதாய் எல்லா விதமான பாவகாரியம் செய்தாங்க. மது அருந்துவது, மாமிச பக்ஷணங்களை சாப்பிடுவது, தகாதுறவு, சூதாட்டம், எல்லா விதமான கீழ்த்தலம், நர ஆத்தமா. நர உத்தமா 2 பேர் இருக்காங்க, நர உத்தமா, நர ஆத்தமா. நரோ உத்தமானா, நரோத்தமானா மனிதர்களே உயர்ந்தவர், தெய்வீகமான குணம் படைத்தவர், பகவானது பக்தர். நர ஆத்தமானா மனிதர்களே கடைநிலையான, எல்லா விதமான பாவகாரியத்தையும் எந்த ஒரு வெக்கமும் இல்லாம, பயம் இல்லாம, எல்லா விதமான பாவகாரியங்களும் செய்ய துணிந்தவர்கள் நர ஆத்தமர்கள். அந்த மாதிரி ஜெகாய் மதாய் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து எல்லா பாவகாரியும் செஞ்சாங்க. ஆனா நித்யானந்த பிரபு கருணை கடல், அவர் என்ன பண்ணாரு?
எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கிறார். அதை பகவத்கீதையில 9ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றார். கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் 9ஆம் அத்தியாயத்துல, மாங்கி பார்த்த வெபாஸ்ருத்திய ஏபீஷு பாபயோனயா ஸ்திரியா வைஷ்யஸ் ததா சூத்ரா தேபி யாந்தி பராங்கதி. அர்ஜுனா, என்னை யார் வேணாலும் அடையலாம், என்னை யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம். அர்ஜுனா, என்னை யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம். மாங்கி பார்த்த வெபாஸ்ருத்திய ஏபீஷு பாப்பயோனி. பாப்பயோனினா ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றோம். இலிகுலத்தில் பிறந்தவர்கள், தொழிலால் ரொம்ப கீழ்த்தனமா நடந்து கொள்பவர்கள், குணத்தால் கீழ்த்தனமானவங்க, தேவையில்லாத தகாத உறவில் ஈடுபடும் பெண்கள், இலிகுலத்தில் பிறந்தவர்கள், குணத்தால் தாழ்ந்தவர்கள், அவர்கள்தான் இலிகுலத்தை சார்ந்தவர்கள் சூதர்கள். பிறப்பால் அல்ல, செயலால், செயலாலும் குணத்தாலும் நடத்தையாலும் ரொம்ப தவறான வாழ்க்கை வாழ்றவங்க, மனித வாழ்க்கையை துஷ்பிரயோகம் பண்றவங்க, அவங்க கூட என்னை சரணடைந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி இருக்கும்போது பகவான் சொல்றார், அப்படி இருக்கும்போது கிம் புனர் பிராமணா பக்தியா ராஜரிஷி ததா அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பிரஜஸ்வமா. ஒரு இலி குலத்துல ஒரு செயலால குணத்தால ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட என்னை சரணாகதி பண்ணா நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் போது, அவர் பிராமணர்கள் உயர்ந்த குலத்துல பிறந்த நல்லொழுக்கத்தை பின்பற்றவங்களை பத்தி என்ன சொல்றது? அவங்க பக்தி தொண்டு மூலமா என்னை அடைவாங்க. ஆனா இந்த ஜெகாய் மதாய் பிறப்பால் தான் உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க, ஆனா நடத்தையால ரொம்ப கீழ்த்தரமானவங்க. நவதீப் தெருவில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவான். வேஷ்டி எடுத்து கழுத்துல கட்டி, இடுப்புல இருக்கிற வேஷ்டி எடுத்து கழுத்துல கட்டிட்டு, குடி போதையில அந்த சாராய பானை கல்லு பானை கையில வச்சுட்டு வரவங்க போறவங்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி சண்டை போட்டு ரொம்ப மோசமான ஆட்கள். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு கீர்த்தனை பாடிட்டே போறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்போது ஜெகாய் மதாய் மகாபிரபு பார்த்து சொல்றாங்க, என்ன கௌரங்கரே, இந்த நாம சங்கீர்த்தனமா எங்க பக்கம்லாம் திரும்பி பாட மாட்டீங்களா அப்படின்னு கேலி செய்கிறார்கள். மகாபிரபு அவர்கள் கண்டு காணாமல் முகத்தை திருப்பி விட்டு சென்று விடுகிறார். இந்த குடிகார பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. அப்ப மகாபிரபு தெருக்கல்ல கீர்த்தனை பண்ணிட்டு போகும்போது இந்த 2 குடிகார பசங்களும் ஜெகாய் மதாய், ஓ கௌரங்கரே, என்ன இந்த பக்கம்லாம் பாட மாட்டீங்களா, நீங்க எங்களை பார்த்தோன்னே அந்த பக்கமா போறீங்க. மகாபிரபு கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா மகாபிரபு அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர் அல்லவா, அவர் கருணை கடல் இல்லையா? அதனால ஒரு தடவை நித்யானந்த பிரபு கூப்பிட்டார். நித்யானந்த பிரபு, நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், என்னால இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. மனிதர்களே கடைநிலை ஆனவங்க, ரொம்ப வீழ்ந்த ஆத்மாக்கள், பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, எந்த ஒரு அருகதையும் இல்லாதவங்க, பகவானை வழிபடுவதற்கும் அவரை சிந்திப்பதற்கும் அவருக்கு சேவை செய்வதற்கும் எந்த ஒரு அருகதையும் இல்லாதவங்க, மனிதர்களே ரொம்ப கடைநிலையானவங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க மத்தியிலையும் போங்க, அங்க போய் அவங்களுக்கும் உங்க கருணை கொடுங்க. ஏன்னா நீங்க என்னை விட ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. நித்யானந்த பிரபு, நீங்க கருணை கடல், நீங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. நீங்க எந்த வித்தியாசம் பார்க்கறது இல்லை. யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன், இவனுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா, அவனுக்கு சொல்லலாமா வேண்டாமா, எந்த பாரபட்சம் கிடையாது. எப்படி சூரிய வெளிச்சம் பாரபட்சம் காண்பதில்லையோ, எப்படி மழை நீரானது பாரபட்சம் காண்பதில்லையோ, எப்படி காற்று ஆனது பாரபட்சம் காண்பதில்லையோ, அதே போல பகவானு கருணையும் பாரபட்சமற்றது, எந்த ஒரு பாரபட்சம் கிடையாது. அப்போ சைதன்ய மகாபிரபு சொன்னார், நித்யானந்த பிரபு, நான் சன்னியாசி எடுத்துட்டேன், என்னால் இந்த மாதிரி கீழலையான ஆத்மாக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்ல முடியாது, நீங்க போங்க, நான் எங்கெல்லாம் போலையோ நீங்க போங்க, அவங்களுக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுங்க. அப்போ நித்யானந்த பிரபு ரொம்ப அழகா என்ன பண்ணாரு, அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களை பிரச்சாரத்துக்கு அனுப்புறாங்க. அப்போ நித்யானந்தர் ஹரிதாஸ் தாக்கூர் 2 பேரும் நவதீப் தெருக்கல்ல போய் அங்க கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் செய்யறாங்க. அவங்க 2 பேருமே கிருஷ்ணநாமத்தை போய் பிரச்சாரம் செய்யறாங்க, ஒரு கிராமத்திலையும் நவதீபத்துல ஒரு தெருக்கல்லையும். அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம் அந்த ரோட்ல கங்கை கரையில, இவங்க 2 பேரும் இந்த கூட்டத்தை விளக்கிட்டு போறாங்க. எதிர்கால வர சொல்ற, ஐயா அங்க போகாதீங்க, உங்க 2 பேரை பார்த்தா சாதுக்கள் மாதிரி தெரியுது, வைஷ்ணவர் மாதிரி இருக்கீங்க,
அழகா திலக்கமெல்லாம் போட்டிருக்கீங்க, ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த குடியார் 2 பேரும் குடிச்சிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போகாதீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்க. அப்ப நித்யானந்த பிரபு நினைச்சார், இந்த குடிகாரர்களும் கிருஷ்ண பக்தரானாங்கன்னா சைதன்யம் அப்படி புகழ் எப்படியெல்லாம் பரவும். இந்த குடிகாரனும் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டாங்கன்னா இவங்க சைத்தன்யம், என்னுடைய குருநாதர் பகவான் சைத்தன்யனுடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவுமே அப்படின்னு அந்த கூட்டத்தை விலக்கிட்டு நித்யானந்த பிரபு போறாரு. அடே ஓ தம்பிகளா, குழந்தைகளே, ஏன் இப்படி தகராறு பண்ணிக்கிறீங்க, ஹரிநாமத்தை சொல்லுங்க. உடனே அந்த ஜகா என்ன பண்ண, ஒரு பானை எடுத்து அவர் அடிக்க போயிட்டார். 2 பேரும் ஓடிட்டார். அந்த ஹரிதாஸ் தாக்கூர் தலகால் குத்திட்டு ஓடினார். நேர போய் சைதன்ய மாப்ட சொல்றாரு, ஐயா நான் இவர் கூட இனிமேல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், என்னை யாரு கூட வேணாலும் அனுப்புங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, என்னை யார் கூட வேணாலும் பிரச்சாரத்துக்கு அனுப்புங்க, இந்த நித்யானந்தர் கூட மட்டும் அனுப்பாதீங்க. அவர் எப்ப என்ன பண்றாரு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குடியாரங்கள்கிட்ட எல்லாம் போய் கிருஷ்ணநாமத்தை சொல்றாரு. அவன் அடிக்காத குறை தான் ஓடி வந்துட்டோம். மகாபிரபு சிரிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் மீண்டும் அடுத்த நாள் போறாங்க பிரச்சாரத்துக்கு. நித்யானந்தரும் ஹரிதாஸ் தாக்கூரும் மீண்டும் அதே கூட்டம், அதே தகராறு. என்ன, குடிகாரங்களுக்கு தகராறு பண்றதே ஒரு தொழிலா வச்சிருப்பாங்களே, ரோட்ல நல்லா குடிச்சிட்டு போதையில தகராறு செஞ்சிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு கெட்ட வார்த்தையில பேசி இந்த மாதிரி நித்யானந்தர் போய் கூட்டத்தை விலக்கி சொன்னாங்க, கண்ணா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, எவ்வளவு கிடைத்திருக்கு அரிதான மனித வாழ்க்கை, அதுவும் நீங்க இந்த நவதீப்பில் இருக்கீங்க, மகாபுருடைய கருணை இருக்கு, நீங்களும் ஹரிநாமத்தை சொல்லுங்க, உங்களை தூய்மை செய்து கொள்ளுங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரிநாமத்தை சொல்லுங்க, பகவானுடைய புகழ் பாடுங்க, சைத்தன்யனுடைய நாமத்தை சொல்லுங்க, சைத்தன்யரின் புகழ் பாடுங்க, சைத்தன்யருக்கு சேவை பண்ணுங்க. போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ணா சிகா. நித்யானந்தர் என்ன சொல்றாரு, பஜ கௌரங்கா, கௌரங்கா கௌரங்கார நாமரே. ஓ என் அருமை ஜீவாத்மாக்களே, சைத்தன்ய மாப்ரி நாமத்தை சொல்லுங்க, சைத்தன்யரின் புகழ் பாடுங்க, அவருக்கு சேவை பண்ணுங்க. ஏன்னா கிருஷ்ணரும் சைத்தன்யரும் வேற வேற இல்லை. இதையெல்லாம் கேட்ட உடனே இந்த போதையில் இருந்த ஜகாய் கல்லு குடிச்ச பானை எடுத்து ஓங்கி அரைந்து விட்டார். நித்யானந்த பிரபு மண்டை மேல தூக்கி அடிச்சிட்டார். கல்லு குடிச்ச பானை எடுத்து என்ன பண்ணாரு, ஓங்கி அடித்து விட்டார். நித்யானந்தரின் மண்டை உடைந்து ரத்தம் வருகின்றது. அவர் அப்படி கையில பிடிச்சுக்கிட்டார். பிளட் வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஓ என் குழந்தைகளே, என்னை நீங்க அடித்து காயப்படுத்தினாலும் சரி, என்னை கொன்னாலும் பரவாயில்ல, தயவுசெய்து இந்த ஹரியோட நாமத்தை சொல்லுங்க. பாருங்க, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. நம்மள எல்லாம் யாராவது திட்டாலே நம்மளால பொறுத்துக்க முடியாது. நம்மளும் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண போறோம். யார் காலையா விழுந்து பிரச்சாரம் பண்ணுவோமா? யாராவது திட்டுனா வாங்கிட்டு வருவோமா? நமக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. அவங்க திட்டுனா நம்ம 4 வார்த்தை சேர்த்து திட்டுவோம். யார் காலையும் விழ தயார் கிடையாது. நீங்க பக்தி பண்ணா போக, பண்ணாட்டி போக, எனக்கு என்ன, நான் ஏதோ உங்களுக்கு நன்மை தரதுக்காக சொல்ல வந்தேன், நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா நித்யானந்த பிரபு மண்டை உடைந்து ரத்தம் வருகின்றது. அப்படி இருந்தும் அவர் என்ன பண்றாரு, அவங்க கைகளை பிடிச்சுக்கிட்டாரு. நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி பரவாயில்லை, தயவுசெய்து இந்த ஹரிநாமத்தை சொல்லுங்க. இந்த செய்தி சைதன்ய மகாபுரு தெரிய வந்து விட்டது. இந்த மாதிரி நித்யானந்த பிரபு பிரச்சாரம் சென்ற இடத்துல 2 குடியார்கள் அவரை தாக்கி விட்டார்கள். கேள்விப்பட்ட உடனே சைதன்ய மகாபிரபு காற்றை விட வேகமா வர்றார். புயல் வேகத்தில் வர்றார். காற்றை விட வேகம் வரும்போது இந்த கையை உயர்த்தி கொண்டார். வலது கையை உயர்த்தி கொண்டு இந்த ஆள்காட்டி வரலை நீட்டி கொண்டார். சக்ரா சக்ரா சக்ரா, சுதர்சனா சுதர்சனா அப்படின்னு வேகமா வர்றார். அவர் சுதர்சன் சக்கரத்தை கூப்பிடுறார். அவர் சுதர்சன் சக்கரத்தை கூப்பிடுறார். ஏன், இந்த 2 அசுரர்களை தண்டிக்கணும், இவங்களை உயிரோட விடக்கூடாது. என்ன ஒரு துணிச்சல் இருந்தா இவங்க நித்யானந்த பிரபு தாக்கி இருப்பாங்க. நித்யானந்த பிரபு யார், எனக்கு பிரியமானவர், அவர் முழுமுதற் கடவுள் பலராமர், அவர் ரொம்ப கருணையோட போய் நாம சொன்னா இந்த குடிகார பயலுக அவரையே தாக்கி விட்டார்களே என்று பெரும் கோபத்துல இவங்களை உயிரோட விடக்கூடாது அப்படி சக்கரா 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 சக்கரான் மகாபிரபு கத்திட்டு வர்றார். அங்க விரைந்து வந்து விட்டார். 2 குடிகாரர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. நித்யானந்தன் மண்டை உடைந்து ரத்தம் வருகின்றது. பெரும் கூட்டம். மகாபிரபு சக்கரத்தை வரவழைக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்யர் சுதர்சனத்தை அழைக்கிறார், இந்த 2 பேரையும் கொன்று விட வேண்டும். உடனே நித்யானந்தர் மகாபிரபுவின் பாதத்தை பற்றி கொண்டு கதறி அழுகிறார்.
கண்ணீராலே ஒரு தாமரை பார்த்து அபிஷேகம் செய்யற மகாபிரபு மகாபிரபு வேண்டாம் 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 வேண்டாம், சக்கரம் இந்த ஆயுதம் கிடையாது, இந்த யுகத்துல உங்களுக்கு சக்கர ஆயுதம் கிடையாது, பகவானே வேண்டாம், இந்த அசுரங்களை கொன்றாதீங்க, தண்டிச்சிடாதீங்க, இவங்க பாவிகள் அல்ல, இவங்க பாவத்தை வெறுத்து விடுங்கள், இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள். ஓ பகவானே கௌரங்கரே, நீங்க கருணை கடல், உங்க கருணையை கொடுக்கறதுக்காக நீங்க இந்த அவதாரத்துல மகாபிரபு, நீங்க இந்த அவதாரத்துல கருணையைத்தான் ஆயுதமா கொண்டு வந்தீங்க, சக்கரம் அல்ல சக்கரம் அல்ல, வேண்டாம் வேண்டாம், சக்கரம் வேண்டாம் சக்கரம் வேண்டாம், உங்க கருணையை கொடுங்க, உங்க கருணையை கொடுங்க, இந்த அவதாரத்தில் உங்கள் கருணை தான் உங்கள் ஆயுதம். ஓ மகாபிரபு, இதுல இந்த அவதாரத்துல நீங்க கருணையைத்தான் ஆயுதமா கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க கருணை தான் கொடுக்கணும், அவங்களை கொன்று விடாதீர்கள், தண்டித்து விடாதீர்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அந்த மண்டை உடைத்த 2 குடிகாரர்களுக்காக நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருப்பாதத்திலிருந்து காதறி அழுகின்றார், கண்ணீராலே அபிஷேகம் செய்கிறார். அப்புறம் நித்யானந்தர் சொல்றாரு, மகாபிரபு நான் ஒரு விஷயம் நன்றாக கவனித்தேன், இந்த ஜெகாயன் மண்டை உடைத்த பொழுது மதாய் வருத்தப்பட்டார். உடனே சொல்ற, அடே என்னடா இப்படி செய்து விட்டாய், அந்த சாதுவை தாக்கி விட்டாயே என்று தன் மனம் வருந்தி என்னிடம் பிரார்த்திச்சார். ஓ சாது, எங்களை மன்னித்து விடுங்கள், அவன் போதையில் தெரியாமல் செய்து விட்டான், அவன் தன் தவறை உணர்ந்து விட்டான். ஓ மகாபிரபு, மதாய் தன் தவறை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா, அந்த 2 பேரையும் மன்னிச்சு விட்டுருங்க, அவனை தண்டிக்க வேண்டாம், இந்த அவதாரத்தில் கருணைதான் உங்கள் ஆயுதம், சக்கரம் ஆயுதம் அல்ல, சக்கரம் ஆயுதம் அல்ல அப்படின்னு மகாபிரபுவின் தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டு மன்றாடுகிறார் இந்த 2 குடியாரர்களுக்காக வேண்டி. நராதமர்கள், மனிதனையே வீழ்ந்தவர்கள், கடைநிலையான ஆத்மாக்கள், எல்லா பாவகாரியும் செய்றவங்க, உயர்ந்த குலத்துல பிறந்தும் துர்பாக்கியசாலி பாவிகள். அப்போ சைதன்யர் ஒரு பக்கம் திரும்பினாங்க, 2 பேரும் மகாபுருடைய தாமரை பாதத்தில் விழுந்தாங்க. ஜெகாய் மதாய், மகாபிரபு என்னை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் அறியாமல் தவறு செய்து விட்டோம், பெரும் பிழை செய்து விட்டோம், குற்றம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மகாபிரபுவின் தாமரை பாதங்கள் விழுந்து கதறி அழுகிறார்கள் ஜெகாய் மதாய். அப்ப மகாபிரபு சொன்னார், பாவிகளே உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, என்ன பெரிய குற்றம் செய்து விட்டீர்கள், எனக்கு பிரியமான நித்யானந்தரை தாக்கி விட்டீர்களே, அதனால உங்களுக்கு மன்னிப்பு வேண்டும், நித்யானந்தருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், நித்யானந்தர் அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு மன்னிப்பு. உடனே இருவரும் ஓடி போய் நித்யானந்த பிரபுவின் தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கதறி அழுகின்றார்கள். ஓ பிரபு, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் பெரும் குற்றவாளிகள், பெரும் பாவிகள், அறியாமல் போதையில் தவறு செய்து விட்டோம், இந்த அறியாத சிறு பிள்ளைகளை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும், தங்களது கருணை இருந்தால் தான் மகாபிரபு எங்களை மன்னிப்பேன் என்கிறார், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்கிறார். நித்யானந்தர் 2 பேரும் தோளோடு எடுத்து கட்டி தள்ளிவிட்டார். நித்யானந்த பிரபு அவங்க 2 பேரும் எடுத்து தோளோடு கட்டி தள்ளிவிட்டாரு. நான் உங்களை உங்களுடைய பிழையை நான் தவறாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை, உங்களை நான் தவறாக நினைக்கவில்லை, நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என் பிள்ளைகள், எப்படி நான் உங்களை தவறு செய்த நினைக்க முடியும், அப்படி ஒன்றும் இல்லை, மகாபிரபு இவர்களை மன்னித்து விடுங்கள், அவர் திருந்தி விட்டார்கள், மனம் வருந்துகின்றார்கள், மனம் மாறிவிட்டார்கள், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம், மகாபிரபு இவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப மகாபிரபு சொன்னாரு, நித்யானந்த பிரபுடைய ஆணை, அவரது விருப்பம், அவரது வேண்டுகோள், அதனால் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், இன்னிலிருந்து ஒழுக்கமா இந்த கெட்ட பழக்கத்தில் விட்டுட்டு தினமும் ஹரிநாமத்தை சொல்லணும், நித்யானந்த பிரபுக்கு சேவை செய்ய வேண்டும், அப்போதான் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், அப்போதான் நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுபடுவீர்கள். 2 பேரும் நித்யானந்தோட கருணையால ஆக சிறந்த பக்தரானார். மனிதரிலே கடைநிலையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, ரொம்ப மோசகரமான பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. நித்யானந்தோட கருணையால எந்த நவதீப் தெருவில், கங்கை கரையில, நவதீப தெருவில், எந்த தெருவில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்களோ, மோசமான பாவகரமான செயலெல்லாம் பண்ணாங்களோ, அவங்க நித்யானந்தோட கருணையினால அவங்க திலகமிட்டு கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர் சங்கத்துக்கு வர்றாங்க, பக்தர்களுக்கு சேவை செய்யறாங்க, நாம ஜபிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் 2 பேரும் ஜெகாய் மதாய் நித்யானந்த பிரபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கதறி அழறாங்க. ஓ நித்யானந்த பிரபு, நீங்க பலராமர், நீங்க கருணை கடல், எவ்வளவு கருணை உள்ளவர், எங்களை போல கீழ்நிலையான வீழ்ந்த ஆத்மாவுக்கு உங்க கருணையை கொடுத்துருக்கீங்க. நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம், எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணிட்டோம், நாங்க செஞ்ச பாவத்துக்கு எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உங்களை அடித்து காயப்படுத்தி விட்டோம், உங்களை அடித்து மண்டை உடைத்து விட்டோம், இந்த பாவத்துக்கு எங்களுக்கு பிராய்ச்சித்தம் கிடையாது, பரிகாரம் கிடையாது, நாங்கள் மன்னிக்கப்பட மாட்டோம், நான் நரகத்துல போய் புழுக்களா இருக்க போறோம் அப்படின்னு கதறி அழறாங்க. ஓ நித்யானந்த பிரபு,
உங்களை தாக்கியது பெரும் குற்றம், பெரும் அபராதம். அதை நினைத்து நினைத்து இன்று வரை நாங்கள் அழுது கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு மோட்சமே கிடையாது. அப்ப நித்யானந்த பிரபு அந்த 2 பேரையும் தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். ஜகாய் மதாய், நீங்க ஏன் குழந்தைங்க, குழந்தைகள் பிழை செய்தால் அதை பொறுத்துக் கொள்வது பெற்றோரின் கடமை. குழந்தைகள் தவறு செய்தால் அவங்களை திருத்தி ஆட்கொள்வது பெற்றோரின் கடமை. சில நேரங்கள் குழந்தைகள் பெற்றோரை அடித்து விடுவார்கள். சின்ன குழந்தை டப்புன்னு அப்பா கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிரும். அப்பா சொல்ல, எனக்கு வலிக்கவே இல்லையே, ஆனா தந்தைக்கு வலிக்கும். ஆனா என் குழந்தை தான் அடிச்சது. அந்த குழந்தை அறிந்ததை அவர் அன்போடு ஏற்றுக்கொள்றார். அப்போ நித்யானந்தர் சொல்ற, நீங்க என் குழந்தைங்க, நீங்க என்ன விளையாட்டா பண்ணதான் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் நான் ஒரு வினையாவே எடுத்துக்கொள்ளவில்லை, அதெல்லாம் எனக்கு வலியே இல்லைன்னு. இதை கேட்டோடனே மேலும் அவங்க அழுகிறாங்க. இப்பேற்பட்ட பாவம் செஞ்சு எங்களை கூட ஒரு குழந்தைகளாக எடுத்துக்கொண்டு அன்பு செய்கிறாரு, இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும் அழறாங்க அவங்க 2 பேர். இல்ல நித்யானந்த பிரபு, இல்ல நாங்க பெரும் பாவிகள், கொடும் பாவிகள், யமராஜ் எங்களை மன்னிக்கவே மாட்டாரு, யமராஜ் எங்களை மன்னிக்கவே மாட்டாரு, எங்களுக்கு இந்த பிராயச்சித்தமே கிடையாது. நித்யானந்தர் சொன்னாரு, இல்ல ஜகாய் மதாய், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க எப்பவும் பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருங்க. கங்கை கரையில போங்க, அழகான படி கட்டுங்க, கங்கை கரையில அழகான படி கட்டி கொண்டு அங்கு வரக்கூடிய 1000 பக்தர்களுக்கு சேவை செய்யுங்க. அவங்க பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கோங்க. அந்த வைஷ்ணவருக்கு சேவை செய்யுங்க, பிரசாதம் கொடுங்க, அவங்க ஆசீர்வாதம் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க, பகவான் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அன்று முதல் ஜகாய் மதாய் கங்கை கரையில் ஒரு அழகான படித்துறையை கட்டி கொண்டு அந்த படித்துறையில் அமர்ந்து கொண்டு அங்கு வரக்கூடிய வைணவர்களுக்கெல்லாம் வீழ்ந்து நமஸ்காரம் செய்து அவங்க பாத தூசி எடுத்து தலையில வைத்துக் கொண்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தனை செய்தார். இப்போ இந்த ஜட உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஸ்கூல்ல ரெக்கார்ட் நோட் தருவாங்க, ஹோம்ஒர்க் நோட், டைரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல தெரியும் நம்ம எவ்வளவு ரெக்கார்டு, என்னென்ன அந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தா, அந்த நோட் எடுத்து பார்த்தா என்னென்ன ஹோம்ஒர்க் ஸ்கூல்ல கொடுத்துருக்குறாங்க, நம்ம என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எதை ஒழுங்கா பண்ணியிருக்கிறோம், எதை தப்பா பண்ணியிருக்கிறோம், எதுக்கு சரியா, எல்லாமே இதுல தெரியும். அந்த மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனே, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உடனே யமராஜின் சேவகன் சித்திரகுப்தன் அவர் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு டைரி வச்சிருக்காரு. நம்ம பேர்ல எல்லாம் டைரி இருக்கு. என் பேர்ல ஒரு டைரி, திலகநாதன் ஐயா பேர்ல ஒரு டைரி, கீதா மாதாஜி பேர்ல ஒரு டைரி, ஸ்ரீவாஸ் பிரபு பேர்ல ஒரு டைரி, எல்லார் பேரும் டைரி இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவனுக்கும் ஒரு டைரி உண்டு. அந்த டைரியில நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன செய்தோமோ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்க சித்ரா மாதாஜி 5 வயசு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அனிதா மாதாஜி 10 வயசுல என்ன பண்ணாங்க, சுஷீலா மாதாஜி 12 வயசு இருக்கும்போது என்ன தப்பு பண்ண, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ நாம் செய்த தவறுகளுக்கு நாம் நரகத்துக்கு செல்வோம், நல்லது பண்ண அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி 10 வயசுல கலாதேவி மாதாஜி 2 வைஷ்ணவருக்கு சாப்பாடு கொடுத்தா, பிரசாதம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 14 வயசுல ஸ்ரீவாஸ் பிரபு 4 பேருக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்தா, அது ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுவும் இருக்கும். நாம் செய்த நல்ல விஷயங்களும் அதுல இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். ஆனா ஜகாய் மாதாவுடைய டைரி எடுத்து பார்க்கிறாரு யாரு, சித்திரகுப்தர். ஒரு நல்ல விஷயம் கிடையாது. டைரி மேல டைரி, டைரி மேல டைரி போட்டு போட்டு அறைகளே பத்தல, பல அறைகள் முழு டைரிகளா குமிஞ்சிருக்கு. ஜகாய் மதாய் செய்த பாவங்கள், அவங்க செய்த குற்றங்கள், அபராதங்கள் அப்படியே எழுதி எழுதி அவருக்கு கையே வலிச்சு போடுது. அவ்வளவு குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது, அபராதங்கள், குற்றவாளிகள், பாவிகள். பாருங்க, அங்கேயே இடம் இல்லை வைக்கிறதுக்கு, அவ்வளவு ரூம் ஃபுல்லா அவங்களோட குற்றங்கள் எழுதிய டைரி தான். ஒரு வருஷமும் அவங்க செய்த பாவம் எல்லாம் சேர்ந்து 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 பெரும் பர்வதமா இருக்கு. அப்போ ஒரு நாள் யமராஜ் கேட்கிறார். யமராஜ் சித்திரகுப்தா அந்த ஜகாய் மதாவோட டைரி எடுத்துட்டு வாங்க. சித்திரகுப்தர் சொன்னார், அதெல்லாம் தூக்கிட்டெல்லாம் வர முடியாது சுவாமி, அது ரூம் ஃபுல்லா இருக்கு, 4-5 ரூம் நிறைய இருக்கு, அதை தூக்கிட்டெல்லாம் வர முடியாது, நீங்க வேணா பாருங்க. அவங்க செஞ்ச பாவம் 1-2 கோடிக்கணக்கான பாவங்கள், என்னால தூக்கிட்டெல்லாம் வர முடியாது, நீங்க பாருங்கன்னு. யமராஜரும் சித்திரகுப்தரும் போனா அந்த டைரிகள்லாம் காணோம், எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. பெரும் ஆச்சரியம் சித்திரகுப்தருக்கு. ஓ பிரபு, ஜகாய் மாதாவோட குற்றங்கள், அபராதங்கள், பாவங்கள்லாம் அரை அறைய அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது, பெரிய பர்வதம் போல இருந்து என்ன ஆகிவிட்டது அதெல்லாம்? யமராஜ் கண்களை மூடி தியானிக்கின்றார். ஓ இதுதான் காரணம்.
ஜகாய் மதாயின் கண்கள் யமராஜனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. கேட்கிறா சித்திரகுப்தர், பிரபு நீங்க ஏன் அழறீங்க? ஜகாய் மதாயோட ரெக்கார்டு என்னாச்சு? ஜகாய் மதாய் செய்த பாவங்கள் என்னாச்சு? அவங்க செய்த குற்றங்கள் என்னாச்சு? எங்க போச்சு எல்லாம்? அப்போ அவர் அழுதுண்டே சொல்றார் யமராஜர். பிரேமத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரித்து பிரேமத்துல கண்கள் கண்ணீர் மல்க யமராஜ் வந்து கௌரங்கா கௌரங்கா ஜெய் கௌரங்கா ஜெய் நித்யானந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜகாய் மதா இப்ப கிருஷ்ண பக்தராகி விட்டார்கள். அவங்க வந்து நித்யானந்த பிரபுடைய அருளால சைதன்ய மாப்புடைய கருணையால அவங்க கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்க. அவங்க பாவங்கள்லாம் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது. ஒரு ரெக்கார்டு மிஞ்சல. தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயில போட்ட பஞ்சு எப்படி தூசியா போடுமோ அது போல ஜகாய் மதாய் செய்த பாவங்களாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இனி அவங்க கௌரங்கருடைய சேவையில் இருக்காங்க, நித்யானந்தோடைய அரவணைப்புல இருக்காங்க. அவங்க கருணை கொடுத்துட்டாங்க. அவங்க இனி இங்க வரமாட்டாங்க. அவங்க கோலோக விருந்தாவனும் போறாங்க அப்படின்னு ஜகாய் மதாயோடைய புகழை பாடுகின்றார் யமராஜர். யமராஜர் கௌரங்கரின் நாமத்தை பாட அந்த யமலோகத்தில் உள்ள யமதூதர்கள், அங்க இருக்கிற சேவகர்கள், சித்திரகுப்தர் எல்லாம் வந்து கையை உயர்த்தி கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எல்லா கீர்த்தனம் செஞ்சு நடனமாடி கௌரங்கர் நித்யானந்தரின் புகழ் பாடுறாங்க. அப்ப பாருங்க, 2 குடியார்கள் மனிதர்களே கடைநிலையானவங்க நித்யானந்தோட கருணையால தூய பக்தரானாங்க. ஆனா இப்ப பாருங்க, இது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 500 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஜகாய் மதாய் தான் இருந்தாங்க. நித்யானந்த பிரபு விடுவிச்சார். இப்ப கலியுகத்துல பிரபுபாதர் சொல்றாரு, உலகம் முழுதும் ஜகாய் மதாய். உலகம் முழுதும் ஜகாய் மதாய். அன்னைக்கு 2 ஜகாய் மதாய், இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜகாய் மதாய். குடிகாரர்கள், பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, மனிதர்களை கடைநிலையானவங்க, இறை கொள்கை, கடவுள் உணர்வு, கிருஷ்ண பக்தியை மறுப்பவர்கள், நாத்திகர்கள் ஊர் பூரா இருக்காங்க. அப்ப என்ன பண்ணார் நித்யானந்த பிரபு? அவர் குரு தத்துவம். அவர் பிரபுபாரை ஆசீர்வதிக்கிறார். நீங்க போய் கிருஷ்ண பக்தியை உலகெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லா ஜகாய் மதாய் விடுவீங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி நான் பர்சனலா வந்து 2 ஜகாய் மதாய் விடுவிச்சேன். ஓ பிரபுபாதரே, நீங்க ஒரு கிராமத்துக்கு நகரத்துக்கு போங்க, சைத்தன்ய மாப்புவின் போதனைகளை பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்க எல்லா ஜகாய் மதாய் விடுவீங்க. மலேசியா, சிங்கப்பூர், ரஷ்யா, சைனா, உலகம் முழுவதும் பிரபுபாதர் சுற்றுப்பயணம் செஞ்சு எண்ணற்ற ஜகாய் மதாய்களை விடுவிச்சார். எண்ணற்ற ஜகாய் மதாய், ஆயிரக்கணக்கான ஜகாய் மதாய். அப்போ ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா நித்யானந்த பிரபு குரு தத்துவம். ஸோ நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி தான் ஆன்மீக குரு. நித்யானந்தோடைய கருணை, பிரபுபாதர் நித்யானந்த பிரபுடைய கருணை எடுத்துட்டு போய் உலகெல்லாம் கொடுத்து எல்லா ஜகாய் மதாய் விடுவிச்சார். பாருங்க, பிரபுபாதர் வந்ததுனால என்ன மாதிரி ஜகாய் மதாய் மாதிரி வாழ்ந்துட்டு கூட கிருஷ்ண பக்தியில் இருக்கும். பாத்தீங்களா? இதுதான் ஆன்மீகருடைய கருணை, பிரபுபாவுடைய கருணை. இல்லாட்டி நான் எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பேன், இல்லை ஏதாவது சினிமா தேட்டரில் உட்காந்துட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்ப என்னை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்களையும் விடுவித்தது ஆன்மீகருடைய கருணை, பிரபுபாவுடைய கருணை. அதெல்லாம் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த புனிதமான திருநாள்ல நித்யானந்த திரைதசி அன்னைக்கு நித்யானந்தோடைய மகிமையில கேட்பது. 9வது ஸ்லோகம், 4ஆம் அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி. சோ அர்ஜுனா, அர்ஜுனா, எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம். நித்யானந்த பிரபுடைய பிறப்பு, அவர் செயல்கள் எல்லாம் திவ்யமானது. யாரோ திருது நம்பிக்கையோட கேட்கிறாங்களோ, பாடுறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, அவங்க இந்த உடலை விட்டதுமே பகவான்கிட்ட போயிடுவாங்க, மறுபிறவி கிடையாது. அதனால ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பகவத்கீதை அகாடமி மூலமா ஸ்ரீவாஸ் பிரபு நம்ம எல்லாருக்கும் நித்யானந்தப்புடைய மகிமையை கேட்பதற்கும், ஹரிநாமத்தோட மகிமையை கேட்பதற்கும், ஈஸ்வரோடைய மகிமையை கேட்பதற்கும் ரொம்ப பாக்கியம். அதனால சத் சங்கத்துக்கு வரணும். தொடர்ந்து இந்த மாதிரி பகவானுடைய நாம ரூப குணாட்சியங்களை கேட்கணும், பாடணும், ஜபிக்கணும். அது மூலமா நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்கள் போய் நாமளும் தூய பக்தராய் பகவான்கிட்ட திரும்ப போயிடுவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு